ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல சிபிஎஸ்சினுடைய 9th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர்னுடைய எண்ட் ஆஃப் சாப்டர் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 15 தான் பார்க்க போறோம். சம் என்னன்னு பாருங்க. A computer graphics program displays images on a rectangular screen whose coordinate system has the origin at the bottom left corner கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம் வந்து இமேஜஸ் எல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்னா ரெக்டாங்குலர் ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்ணுது. அதை ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அதனுடைய ஆரிஜின் பாத்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னர் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நம்ம பாட்டம் லெஃப்ட் கார்னரா எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட இது வந்து ஆரிஜின் சொல்றாங்க. ஸோ இதுதான் இதனுடைய பாட்டம் லெஃப்ட் கார்னர். அந்த நம்ம எடுத்துக்க போற அந்த ஸ்கிரீன் வந்து 800 பிக்சல்ஸ் வைடும் 600 பிக்சல்ஸ் வந்து ஹைட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இங்க வந்து 800 மார்க் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் 50-50 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா இப்போ இது வந்து 15 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500, 550, 600, 650, 700, 750, 800. ஸோ இவ்வளோ லென்த் வருது. ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் நம்ம 50 பிக்சல்ஸா எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் 50 பிக்சல்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த டோட்டல் வந்து வைட் என்ன அப்படின்னா 800 பிக்சல்ஸ். சரிங்களா? இதுல ஒன்னொன்னு எவ்வளவு வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுதுன்னா 50-50 மென்ஷன் பண்ணுது. ஸோ டோட்டலா 800 பிக்சல்ஸ் வந்து இதனுடைய வைடு. இதனுடைய ஹைட் என்னன்னா வந்து 600 பிக்சல்ஸ்ங்கிறாங்க. ஸோ இதையும் அதே மாதிரி ஈக்குவலா ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் 50-50 பிக்சல்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 50, 100, 150, 200, 250, 300, 350, 400, 450, 500, 550, 600னா இவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அந்த ஸ்கிரீன் இருக்கும். ஸோ இதையும் நம்ம வந்து ஒரு லைனோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா 600 பிக்சல்ஸ் தான் இதனுடைய ஹைட்டு. ஸோ இதையும் ஒவ்வொன்றையும் 50-50 கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இது 50, 100ன்னு ஒன்னொன்னையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஸ்கிரீன் இல்லையா? ஸோ இதை வந்து அப்படியே இந்த எண்டுக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இதையும் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த ரெக்டாங்குலர் ஸ்கிரீன் கிடைச்சிருச்சு. ஸோ அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராம் வந்து இமேஜஸ் எல்லாம் இந்த ஸ்கிரீனுக்குள்ளதை டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. A circular icon of radius 80 pixels is drawn with its center at the point A 100, 150. 100, 150 வந்து சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிட்டு 80 பிக்சல்ஸ் ரேடியஸ்ல ஒரு சர்க்கிள் இமேஜ் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் இருக்கு. another circular icon of radius 100 pixels. அதனுடைய ரேடியஸ் என்னன்னா 100 pixels drawn with its center at the point B 250, 230. 250, 230ங்கிற பாயிண்ட வந்து ஒரு சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிட்டு ரேடியஸ் 100 பிக்சல்ஸோட ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளையும் நம்ம இங்க டிரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் A 100, 150 மார்க் பண்ணலாம். 100, 150ங்கிற பாயிண்ட் எங்க வரும்னா இங்க வரும். சரிங்களா? இது வந்து ஏங்கிற பாயிண்ட். இதை வச்சு 80 பிக்சல்ஸ் இப்போ நம்ம இதை வந்து ஒன்னொன்னே 50-50 நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன லைன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா இந்த லென்த் வந்து 50. இந்த டோட்டல் லென்த் வந்து 50னா நம்மளுக்கு 80 பிக்சல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா இது 50, 2 லைன்ஸ் என்றதுதான் வந்து 10. ஒன்னொன்னு 5 எடுத்து வச்சு ஸோ ஒவ்வொரு இந்த சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் 5 கவுண்ட் பண்ணதுன்னு. ஸோ டோட்டலா 80 வேணும்னா இதுல இருந்து இது வரையில் 50 வந்துடும் இல்லையா? 50க்கு அப்புறம் ஒவ்வொரு லைனும் 5 சொன்னேன் இல்லையா? ஸோ 55, 60, 65, 70, 75, 80 இதுதான் வந்து நம்மளுடைய 80 பிக்சல்ஸ் ரேடியஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணணும். ஸோ சர்க்கிள் டிரா பண்ணலாம். ஸோ பாருங்க 100, 150ங்கிற பாயிண்ட் சென்டர் பாயிண்டா எடுத்துட்டு இது 50, இது வரை 75, இதோட 80 பிக்சல்ஸ் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 250, 230ங்கிற பாயிண்ட சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிட்டு 100 பிக்சல்ஸோட ஒரு வந்து சர்க்கிள் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 250, 230 ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணலாம். இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல 250, ஒய் ஆக்சிஸ்ல 230 அப்படின்னா இது 200, இது 225, இதுதான் 230 இருக்கும். சரிங்களா? ஸோ 250, 230 இது பிங்கிற பாயிண்ட் 250, 230.
இதை சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிட்டு 100 பிக்சல்ஸோட 100 பிக்சல்ஸ்னா என்ன, இது 50, இது 100. ஸோ 100 பிக்சல்ஸோட சரிங்களா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய ரேடியஸ் என்னவா இருக்கும்னா 100 பிக்சல்ஸ் இருக்கு. இதனுடைய ரேடியஸ் 100 பிக்சல்ஸ். ஸோ இவங்க சொன்ன மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரெக்டாங்குலர் ஸ்கிரீன் மார்க் பண்ணி அதுல இந்த 2 சர்க்கிள்ஸ் டிரா பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெதர் எனி பார்ட் ஆஃப் எய்தர் சர்க்கிள்ஸ் லை அவுட் சைட் த ஸ்கிரீன். இந்த சர்க்கிளினுடைய ஏதாவது ஒரு பார்ட் ஸ்கிரீனை விட்டு வெளியில போயிருக்கான்னு கேக்குறாங்க. அப்படி எதுவுமே இல்லை. எல்லா 2 சர்க்கிளினுடைய எல்லா பார்ட்ஸுமே வந்து எங்கதான் இருக்கு, ஸ்கிரீனுக்குள்ளதான் இருக்கு. ஸோ வந்து என்ன எழுதிக்கலாம்னா நோ பார்ட் ஆஃப் எய்தர் சர்க்கிள் லைஸ் அவுட் சைட் த ஸ்கிரீன் எழுதிக்கலாம். எதுவுமே ஸ்கிரீனை விட்டு வெளியில போகல. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, வெதர் த 2 சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர்னு கேட்டிருக்காங்க. 2 சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆமா, 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க. எஸ். இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா எஸ், த 2 சர்க்கிள்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். இதுதான் செகண்ட் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். கடைசி சம்மான 16th சம் தான் பார்க்க போறோம். சம் என்னன்னு பாருங்களேன். பிளாட் த பாயிண்ட்ஸ் A 2,1, B -1,2, C -2,-1 and D 1,-2 in the coordinate plane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு கோஆர்டினேட் பிளேன். எக்ஸ் ஆக்சிஸ் சரிங்களா, இதை வந்து எக்ஸ்ன்னு சொல்லணும், இதை எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லணும், மேல ஒய், கீழே ஒய் டேஷ். இந்த மாதிரி 4 குவாட்ரண்டோட ஒரு கோஆர்டினேட் பிளேன் டிரா பண்ணியிருக்கிறோம். இதுல இந்த 4 பாயிண்ட்ஸையும் பிளாட் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2,1 மார்க் பண்ணலாம். 2,1னா எக்ஸ்ல 2, ஒய்ல 1 பார்க்கணும். ஸோ இதுதான் 2,1 ஏங்கிற பாயிண்ட் 2,1. ரெண்டாவது பாயிண்ட் -1,2. ஸோ எக்ஸ்ல -1, ஒய்ல +2. ஸோ இங்க மார்க் பண்ணணும். இதுதான் வந்து பிங்கிற பாயிண்ட் -1,2. அடுத்த பாயிண்ட் என்ன, -2, -1. எக்ஸ்ல -2, ஒய்ல -1. ஸோ இங்க மார்க் பண்ணணும். இது சிங்கிற பாயிண்ட் -2, -1. அடுத்த பாயிண்ட் என்ன, டி 1, -2. எக்ஸ்ல 1, ஒய்ல -2. ஸோ இங்க மார்க் பண்ணிக்கிறோம். இது டி வந்து 1, -2. இப்போ நீங்க இதை ஃபுல்லா ஜாயின் பண்ணி பாருங்க, பிளாட் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு ஸ்கொயரான்னு கேட்கறாங்க. இஸ் ஏபிசிடி எஸ் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. அப்படியா இருந்ததுன்னா கேன் யூ எக்ஸ்பிளைன் ஒய், எதனால இதை நம்ம ஸ்கொயர்னு சொல்றோம். அப்படி நம்ம ஸ்கொயரா இருந்தோம்னா அதனுடைய ஏரியா என்ன, இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ முதல்ல இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஃபிகர் நம்ம டிரா பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஸ்கொயரான்னு செக் பண்ணணும் சரிங்களா. எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருந்தா தான் அது ஒரு ஸ்கொயரா இருக்கும். ஸோ இதனுடைய 4 சைட்ஸ் ஈக்குவலான்னு பார்க்கணும். 4 சைட்ஸ் ஈக்குவலா இருந்தா மட்டுமே அது ஸ்கொயர் ஆயிராது. ஸோ ராம்பஸ் கூட 4 சைட்ஸ் ஈக்குவல் தானே. ஸோ அது ஒரு ஸ்கொயரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடிங்கிறது இதனுடைய டயகனல்ஸ்னுடைய லென்த்தும் ஈக்குவலா இருந்ததுன்னா தான் அது வந்து ஒரு ஸ்கொயரா இருக்கு. ஸோ 4 சைட்ஸ் ஆஃப் லென்த்தும் நம்ம ஃபைன் பண்ணணும், இந்த டயகனல்ஸ்னுடைய லென்த்தும் ஃபைன் பண்ணணும். 4 சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும், டயகனல்ஸ்னுடைய லென்த்தும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதை நம்ம ஒரு ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இதுக்குரிய கால்குலேஷன் நம்ம இப்போ நோட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா √x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. ஃபர்ஸ்ட் ஏபினுடைய டிஸ்டன்ஸ் தான் ஃபைன் பண்ண போறோம். ஸோ ஏபி எடுத்து எழுதிக்கலாம். A 2,1, B -1,2. இது x1 y1, இது x2 y2 எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஏபி தான் ஃபைன் பண்ண போறோம். ஸோ √x2 - x1 போது -1 - 2 the whole square plus y2 - y1 2 - 1 the whole square. ஸோ -1 - 2னா -3 square, 2 - 1னா 1 square. ஸோ -3 squareனா +9, 1 squareனா 1. ஸோ இதோட ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா √10 வந்திருக்கு. அதே மாதிரி எதோட லென்த் ஃபைன் பண்ணலாம்னா பிசியோட டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணலாம். பியோட கோஆர்டினேட்ஸ் -1, 2, சியோட கோஆர்டினேட்ஸ் -2, -1. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணலாம். ஸோ பிசி ஈக்குவல் டு அதே சேம் ஃபார்முலால இது x1 y1, இது x2 y2 மார்க்கிங்க. x2 - x1 போது -2 -1 the whole square plus -1 - 2 the whole square. சரிங்களா. ஸோ -2 -னா +1 வந்துடும், +1 the whole square, -1 - 2னா -3 square. ஸோ -2 +1 -1. ஸோ -1 square plus -3 square வருது. -1ஓட ஸ்கொயர் +1, -3ஓட ஸ்கொயர் +9. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணா √10 வருது. ஸோ ஏபியும் பிசியும் √10 வந்திருக்கு. அதே மாதிரி எதோட லென்த் ஃபைன் பண்ணலாம்னா சிடியோட லென்த் ஃபைன் பண்ணலாம். ஸோ சி எடுத்து எழுதுறோம் பாருங்க. சி வந்து -2, -1 அண்ட் டி வந்து 1, -2. இப்போ சிடியோட லென்த் ஃபைன் பண்ணுவோம்.
இது x1 y1 இது x2 y2. So x2 minus x1 போது 1 minus of minus 2 the whole square plus minus 2 minus of minus 1 the whole square. So minus of minus நாலே plus இல்லையா? So 1 plus 2. 1 plus 2 na 3 square. இங்க minus 2 plus 1 வருது. Minus of minus plus இல்லையா? So minus 2 plus 1 na minus 1. So minus 1 square வரும். So root 3 square na 3 square na 9 plus minus 1 square na 1. So 9 plus 1 equal to என்ன வருது? root 10 வருது. So CD யோட length root 10 வந்துருச்சு. அடுத்து நம்ம இதோட length find பண்ணணும்னா AD யோட length find பண்ணணும். AB, BC, CD find பண்ணிட்டு அடுத்து AD யோட length find பண்ணணும். So A வந்து 2,1, B வந்து 1, minus 2. So இதோட distance find பண்ணலாம். Distance AD equal to root of இது x1 y1 இது x2 y2 மார்க் பண்ணுங்க. x2 minus x1 தான் 1 minus 2 the whole square plus minus 2 minus 1 the whole square. So 1 minus 2 na minus 1 square plus minus 2 minus 1 na minus 3 square. Minus 1 square na plus 1 na minus 3 square na plus 9. So 1 plus 9 na root 2. இப்போ பாருங்க AB, BC, CD, AD all sides equal ஆக வந்திருக்கு. AB equal to BC equal to CD equal to AD equal to எவ்வளவு வந்திருக்கு? root 10 units வந்துருச்சு. So 4 sides are equal ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 4 sides equal இருந்தா மட்டுமே இது வந்து ஒரு ஸ்கொயர் ஆகாது. இது ராம்பஸா கூட இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம டயகனல்ஸ்னுடைய லென்த் செக் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். ஸோ டயகனல்ஸ் என்னென்ன? AC ஒன்று BD ஒன்று. ஸோ AC எடுத்துக்கலாம். A 2,1 C minus 2, minus 1. இது x1 y1 இது x2 y2. ஸோ டிஸ்டன்ஸ் AC ஃபைண்ட் பண்ண போறோம். x2 minus x1 minus 2 minus 2 the whole square plus minus 1 minus 1 the whole square. So minus 2 minus 2 na minus 4 square minus 1 minus 2 na minus 2 square. Minus 4 oda square எவ்வளோ? 16 minus 2 square வந்து plus 4. So 16 plus 4 எவ்வளோ வருது? 20 வருது. இப்போ இந்த 20 திரும்ப எப்படி நம்ம வந்து மாத்தி எழுதிக்கலாம் அப்படின்னா 20 4 into 5 எழுதலாம் இல்லையா? 4 5 so 20. இதனுடைய 4 ஸ்கொயர் ரூட் என்னன்னா 2. அதை வந்து ரூட்டுக்கு வெளியில கொண்டு வந்துடலாம். 5க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறனால ரூட் 5 எழுதிக்கலாம். ஸோ 2 root 5 யூனிட்ஸ்ங்கிறத ஏசியோட லென்த். இதே மாதிரி இன்னொரு டயகனல் என்னன்னா பிடி. ஸோ பியு டி எடுத்துருந்தீங்கன்னா பி வந்து -1, 2 டி வந்து 1, -2. இப்போ டிஸ்டன்ஸ் பிடி ஃபைன் பண்ணலாம். இது x1 y1 இது x2 y2. ஸோ 1 minus of minus 1 the whole square plus minus 2 minus 2 the whole square. Minus of minus na plus இல்லையா? ஸோ 1 plus 1 2 square minus 2 minus 2 na minus 4 square. 2 ஓட ஸ்கொயர் வந்து 4 minus 4 ஓட ஸ்கொயர் 16. ஸோ root 20 வருது. ஸோ root 20 அப்ளை மாதிரி 4 into 5 பிரிச்சுங்கன்னா 4 ஓட ஸ்கொயர் ரூட் 2 5க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாதனால root 5 எழுதிக்கலாம். ஸோ 2 root 5 யூனிட்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க டயகனல்ஸ்னுடைய லென்த்தும் ஈக்குவலா வந்துருச்சு. இது AC equal to BD equal to 2 root 5 units. சரிங்களா? அந்த ஷேப்னுடைய 4 சைட்ஸும் ஈக்குவல், அதனுடைய டயகனல்ஸும் ஈக்குவலா இருக்கிறதுனால therefore ABCD is a square. Thank you students.